வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்துல பயன்பெறுவார்கள் அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகத்துல நடைபெறவிருக்கும் மாற்றங்களை முன்னிட்டு கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை இந்த ஆதாரம் விவரிக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களின் தலைமையிலான அரசியல் முன்னெடுப்புகளில் 5 சவரனுக்குட்பட்ட நகைகள் மற்றும் விவசாய கடன்களை ரத்து செய்வது குறித்து எதிர்பார்ப்புகள் அலசப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் உள்ள கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான ஆலோசனைகள் ரகசியமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பெண்களுக்கான வட்டியில்லா கடன் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை போன்ற வாக்குறுதிகள் குறித்தும் விளக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த சாத்தியக்கூறுகளை இந்த வீடியோ மூலமா நான் இப்ப சொல்ல போறேன். இது தொடர்பான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தற்சமயம் நாடு முழுவதும் முடக்கப்பட்டிருக்குங்க. தமிழகத்துல முதல்வர் விஜய் அவர்களுடைய அதிரடி திட்டங்கள், கடன் தள்ளுபடி, மகளிர் முன்னேற்றம். நடந்து முடிந்த 4 முனை தேர்தல் போட்டியில எந்த பிரதான கட்சியும் பெரும்பான்மை இல்லாதனால விஜய் அவர்கள் கட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தது. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த எந்த கட்சியுமே அறிவிப்பு இல்லாதனால இது ஏழை எளிய மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுது. மக்களின் எதிர்பார்ப்பை நேரடியாக பூர்த்தி செய்யும் வகையில் விஜய் டிவிகே தரப்பில் இருந்து அதிரடியான கடன் தள்ளுபடி மற்றும் மகளிர் திட்டங்கள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக அமைய போகிறது விஜயுடைய தாவேகா ஆட்சி. விவசாய கடன் சிறு மற்றும் பெரு விவசாயிகளுக்கு தள்ளுபடி திட்டங்கள் தொடரும். நகை கடன் 5 சவரன் வரையிலான கடன்களுக்கு முழுமையான தேர்வு. மகளிர் மேம்பாடு, நேரடி நிதி உதவி மற்றும் வட்டியில்லா தொழில் கடன்கள் நடக்கும். 5 சவரன் வரை இந்த நகை கடன்களை முழுமையான தள்ளுபடி பண்ணலாம். அடகு வைக்கப்பட்டுள்ள 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். காலக்கெடு ஆட்சிக்கு வந்து அல்லது 2-3 மாதங்கள் இதற்காக ஒரு திட்டம் ஒண்ணு செயல்படுத்த போறாங்க. பயனாளிகள் கூலி தொழிலாளிகள், நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. தகுதி பெறும் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அனைத்து உள்ளூர் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள். வேளாண்மை சார்ந்த வேளாண் வங்கிகள்ல அரசு வங்கிகள் மட்டும்தான். பொதுத்துறை வங்கிகள், இந்தியன் பேங்க் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட பொதுத்துறை வங்கிகள்ல இதற்கான அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். தனியார் அல்லாத அரசு சார்ந்த அனைத்து வங்கிகளுக்குமே இது பொருந்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி யாருக்கு எவ்வளோ? சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% 5 ஏக்கருக்குள்ள இருக்கணும். பெரு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% தான், 50% பகுதியளவு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரத்திற்கான முன்னேற்ற பாதைகள் என்னென்ன? மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 2500 மாதம் பெண்களுக்கு கொடுக்க போறாங்க. குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் 2500 வர வைக்கப்படும். 5 லட்சம் வரை பெண்களுக்கு தொழில் தொடங்க வட்டி இல்லாத இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கடன் 5 லட்சம் வரை நேரடியாக வழங்கப்படும். தற்பொழுதைய வாக்குறுதி மற்றும் பரிசீலனை அப்படின்னு பார்க்கிறப்ப உறுதி செய்யப்பட்டது விவசாய கடன். தேர்தல் வாக்குறுதி அறிவித்துள்ளாரா? இது கட்டாயம் செயல்படுத்தப்படும். நகை கடன் தள்ளுபடி பரிசீலனை உள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் வெளியில்லை. எவ்வளவு நிதி தேவை என்பது குறித்த ரகசிய தரவு சேகரிப்பு மற்றும் தீவிர ஆலோசனை நடந்து வருகிறது. இதை பேஸ் பண்ணிட்டாங்க இப்போ நகை கடன் தள்ளுபடியும் உங்களுக்கு வழங்குறாங்க. கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால நகைக்கடன் தள்ளுபடி இப்போ பெற முடியும். பெண்களுக்கான இந்த நலத்திட்டங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விவசாய கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கும் பலன் கிடைக்கும். ஏகாபத்தின தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2500 மற்றும் வட்டியில்லா கடன் போன்ற மகளிர் திட்டங்கள் பெண்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அப்படின்றத சில டைம்ல குறிப்பிட்டு சொல்லலாம். தமிழகத்துல இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகலாம். நீங்க ஓட்டிக்கொண்டே இருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.